ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான உண்மை கதையோடு வந்திருக்கேன். எனக்கு வயசு 52. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேங்க. என்னால் இது சொல்லாமல் இருக்க முடியல. ரொம்ப ஒரு வருத்தத்தோட ஒரு தாயா, ஒரு தோத்து போன தாயா, ஒரு கவலையுள்ள தாயா, தகப்பன் தாய் ரொம்ப ரொம்ப பிள்ளைய கரெக்டாக தான் வளர்த்தேன். ஆனால் எப்படி இதை நான் எதிர்கொள்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். என் பிள்ளை பேர் சொல்ல விரும்பலைங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. ரொம்ப அன்பாக வளர்த்தேன். நல்லா படிக்க வச்சோம். நல்லாவும் படிச்சிச்சு. எல்லாத்துலேயும் நல்ல மார்க். படிப்பு சிறந்த படிப்பு. அழகு குறையே இல்லை. அறப்பறி மாதிரி இருப்பாள். அப்படி ஒரு அழகுங்க. நல்லா படித்தா, நல்ல வேலைக்கு சேர்ந்தா, நல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. காடி வாங்கிட்டா, வீடு வாங்கிட்டா. ரொம்ப சந்தோஷமாக ஒரு தாயை, ஒரு தகப்பனை எப்படி சந்தோஷப்படுத்தணுமோ அந்த அளவுக்குலாம் சந்தோஷப்படுத்திட்டாங்க. வயசு இத்தனை ஆயிடுச்சு. கல்யாணம் வயசாயிடுச்சின்னு சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி பேச போகிறப்ப தான் இடி தலையில் விழுந்துச்சு பாருங்க. இல்லைங்க, அவள் யாரையோ விரும்புகிற. யாரையாவது விரும்புறியா? உன்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சொல்கிறியா யாரை விரும்புகிறேன்னு? உனக்கும் கல்யாணம் வயசாச்சு. பரவாயில்ல, நல்ல பையனாக இருந்தால் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். ஊர் என்ன சொல்ல போகுது சொல்லட்டும். என்ன பிள்ளையை வளர்த்தது சரியில்லை, காதல் பண்ணி இப்படி திரிய விட்டுட்டுருக்கிறா, கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறா அப்படிலாம் சொல்லட்டும். எனக்கு அது முக்கியம். என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். நல்லா படிச்சிருக்கா, நல்லா வேலையில் இருக்கா, நல்லா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக போகிறா. இதில் என்ன வந்துச்சு அப்படின்னு எண்ணத்தில் தாங்க போய் கேட்டேன். பார்த்தா காதல் பண்ணுறானோ. யார? எனக்கு இதை பற்றி சொல்லலாமான்னு தெரியல. சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்கிறேன். அவள் வேறு மதத்தில் உள்ள பையனை காதல் பண்ணுறாங்க. சரி, வேறு மதத்தில் உள்ள பையனை காதல் பண்ணுற ஷோக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலிங்க. வேறு மதத்து பையனை காதல் பண்ணேன்னு சொன்னாலே ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. தெரியாதா நம்ம சொந்தக்காரங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு? சரி, பரவாயில்ல, நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு நினச்சி பரவாயில்லம்மா மதம் மாறிக்க சொல்லு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு போய் பேசலாம் பார்க்கலான்னு சொல்லி எல்லா விவரையும் கேட்டுட்டு போய் விசாரித்து பார்த்தா கல்யாணம் பண்ண பையனாவது இருந்தாலும் ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்க முடியாது. அதை விட மைனஸ் ட்ரக்ஸ் எடிட்டாக இருக்கிறாங்க. எப்படி என் பிள்ளைய நான் கட்டி கொடுப்பேன்? வருத்தமாக இருக்குல்ல, கவலையாக இல்லை, ஆத்திரம் தாங்க முடியல. நல்லா திட்டு அடின்னு அடிச்சு போட்டேங்க. ரொம்ப பயந்துட்டேங்க. அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பயமுறுத்திட்டேன். தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. என்ன செய்வேன்? பயிர் எரியுது, மனசு பதறுது. யார்கிட்ட போய் சொல்கிறது? யார்கிட்டையும் சொல்ல முடியல. என் பிள்ளை வாழ்க்கை நல்லா ஆகணும்னு நான் யோசிக்கிறேன். சரி, இப்படி இருந்தால் சரி வராது. அந்த பையனை கூப்பிட்டு பேசிடுவோம்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு பேசினா 1000 சத்தியம் பண்ணுறாங்க. நீ வா, நீ எங்கள் மதத்தை கற்றுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா உண்மையாகவே இல்லை. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். என் மகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு தாயா கையெடுத்து பிச்சை கேட்குற அளவுக்கு பிச்சை கேட்டுட்டேங்க. இப்படி செய்யாத, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கைக்கு தான் நாங்கள் இவ்வளோ யோசிக்கிறோம், அழுகுறோம், புலம்புறோம். கேட்கவே மாட்டேங்க. என்னால் முடியல, சத்தியமாக முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கவலையாக இருக்கு. இதுக்கு நீங்கள் வழி சொல்லுவீங்களா மரியம்மக்கா? எப்படியாவது என் பிள்ளையை மீட்டு எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுப்பீங்களா மரியம்மக்கா?
என் பிள்ளை வாழ்க்கை வீணாக போயிடும் மரியம்மாக்கா. நான் நிறைய விசாரிச்சிட்டேன். போய் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போயிட்டு அந்த இடத்துலையே பார்த்துட்டு வந்து தாமால நாங்கள் விசாரிச்சிட்டோம். இவன் சரியில்லாத பையன், கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியை கொண்டு போய் வேறு இடத்துல விட்டு வச்சுருக்கான். 2 பிள்ளைங்க இருக்குது. நான் எப்படிக்கா சொல்லி அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கிறது? எவ்வளோ சொல்கிறேன், கேட்க மாட்டேங்குதுக்கா. ஏதாவது வழி இருக்கா மரியம்மாக்கா? ஏதாவது வழி இருக்கா மரியம்மாக்கா? என் பிள்ளையை காப்பாற்றுங்க மரியம்மாக்கா, என் பிள்ளையை காப்பாற்றுங்க மரியம். நான் எப்படி நான் போய் பேசினேன்னா அந்த தாய் தகப்பன் மேலே இன்னும் கோவப்படுவாங்க, இன்னும் அதிகமான கோவம் வரும். எப்படிங்க? எனக்கு தெரியலம்மா, நீ வீடியோ பார்ப்பீங்களா இல்லையான்னு, இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை வேறு யாராவது ஈடுபட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து சத்தியமாக நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்கிறேன், நம்ம பெற்றவங்க கண்டிப்பாக நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. அதை நீங்கள் 100% நம்பணும், நம்பித்தான் ஆகணும். எந்த தாய் தகப்பனும் என் பிள்ளை நாசமாக போகணும்னு விட மாட்டாங்க. இவ்வளோ அழகான ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அழகாக படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில் உட்கார வச்ச தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோ ஒரு நல்ல மருமகளையோ பார்க்க தெரியாதா? சரி, இப்போ காதலிச்சா தப்பா மரியாமக்கா? என்னக்கா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் சூஸ் பண்ணவர் கல்யாணம் பண்ணவர், நீங்கள் சூஸ் பண்ணவர் ட்ரக்ஸ் எடிட்டர். ட்ரக்ஸ் எடிட்டருக்குள்ளே எப்படி ஒரு பொண்ணு நான் என் பிள்ளையை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தாய் யோசிக்க மாட்டாங்களா? நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளைங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. காதல் கண்ணை மறைக்கும், சொல்கிறத கேட்காது, காது பொத்துற அளவுக்கு தோணும். என்ன சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் போராடி கல்யாணம் பண்ணிட்டீங்கனாலும் பின்னாடி கஷ்டப்பட போகிறதுனாலும் நீங்கள் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், தாய் தகப்பனை அழுவ வச்சவங்க வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்த சரித்திரமே இல்லைங்க. ஒருத்தரை காட்டுங்க, ஒரு ஆளை காட்டுங்க. உங்கள் தாயும் தகப்பனையும் அழ வச்சுட்டு நீங்கள் அவர் நல்ல மாப்பிள்ளையாக கூட இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தரை காட்டுங்க, நான் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணி நான் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறேன்னு ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்லைங்க, நீங்கள் போராடி கல்யாணம் பண்ணலாம். நல்லவங்களாக இல்லாத போது ஒரு ட்ரக்ஸ் எடிட்டரை நீங்கள் நடுவில் ஒரு நாயை குளிப்பாட்டி வச்சு நடு வீட்டில் வச்சா எதுக்கு சமமோ அதே தான் அதுக்கு சமம். அவங்களா பார்த்து திருந்தினா மட்டும்தான் உண்டு, அவங்களா மனசு வச்சு திருந்தினா மட்டும்தான் உண்டே தவிர அவங்கள திருத்த முடியாது. இல்லாட்டினா உங்கள் வாழ்க்கை அவங்கள திருத்துறதும் நீங்கள் போராடுறதும் அவங்க திருத்துறதும் போராடுறதுமா தான் இருக்குமே தவிர ஒரு காலமும் அவங்க திருந்துற வரைக்கும் நீங்கள் அவங்கள திருத்த முடியாதுங்க. இதுதானித்தரமான சத்தியம். எவ்வளோ பேரை என் வயசுக்கு என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். ஒருத்தரை கூட தண்ணி அடித்தவங்க கூட திருந்தி நான் பார்த்துருக்கேங்க. ட்ரக்ஸ் அடித்தவங்க வாழ்க்கையில் திருந்தி நான் பார்த்ததும் இல்லை. பார்த்தாலும் ஒரு 2-3 வருஷம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு ஈடுபட்டிருப்பாங்க. இது மட்டும் உண்மை. அதனால சிந்திச்சு செயல்படுங்க. உங்களோட அந்த அம்மா அப்பாவை அழுவ வைக்கிறது நீங்கள் நல்லவரை கல்யாணம் பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வைக்காதுங்க. அதனால நீங்கள் நல்லவரே லவ் பண்ணாலுமே சரி, உங்களோட இந்த வயசு அப்படிங்க, சிந்திக்காது, செயல்பட தோணாது. உங்களுக்கு வேணும்னா வேணுன்ற உச்சத்தில் நிற்பீங்க. அது அந்த வயசு அப்படி. ஒரு குறுகிய வயசு வர வரைக்கும் தான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கும். ஆனால் இது சுடாத்துலாம்ப அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. தாய் தகப்பன் சொல்கிறத கொஞ்சமாக சிந்திங்க, யோசிங்க. தாய் தகப்பனோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கொஞ்சமாவது அம்மா அப்பாவோட சொன்ன பேச்சை கேளுங்க, கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. நாளைக்கு இதை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் வளருங்க, நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்குங்க. ஸோ நான் சொன்னது சரியா தப்பா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கோட்ரூ பண்ணிகிட்ருக்கீங்களோ எனக்கு பேசுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.